ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க வானதியோட அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் சேர்ந்து போலீஸை கூட்டிட்டு வரவும் இங்க சேரன் கிட்ட போலீஸும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் நிலா வந்துட்டு வேகமா வீட்டுக்குள்ள இருந்து வராங்க. சார், என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். இவங்க சொல்ற காரணம் எதுவுமே உண்மை கிடையாது சார். இவங்க பொண்ணு பின்னாடி பாண்டியன் ஒன்றும் சுத்திக்கிட்டுலாம் தெரியல சார். அதே மாதிரி அந்த பொண்ணு பின்னாடி பாண்டியன் வேணும்னே சுத்தவோ வம்பிழுக்கவோ அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல சார். அந்த பொண்ணுக்கிட்ட இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணல சார். ஆனா இவன் தான் சார் என்கிட்ட பிரச்சனை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்தா வானதி அண்ணனை பத்தி சொல்லவும் உடனே போலீஸ் வந்துட்டு வானதி அண்ணங்கிட்ட என்னையா இந்த பொண்ணு என்ன இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் சார் நான்லாம் ஒன்றும் பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அண்ணன் வாய் கொளறிக்கிட்டே சொல்லவும் எங்க என்னை பார்த்து சொல்லு நீ எதுவுமே பண்ணலன்னு. சார், நான் பாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருந்தேன் சார். இவன் தான் 4-5 பேரோட நின்றுக்கிட்டு என்னைய வாய்க்கு வந்தபடி கண்ட மேனிக்கு பேசினான் சார். என்ன 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் தங்கி இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி ரொம்ப தப்பாக பேசினான் சார். ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம ரோட்டில் என்ன தப்பாக பேசி இவன் கூட இருக்கிறவங்கள என்னை பார்த்து சிரிக்க வச்சு கிட்டத்தட்ட ஈவ் டீசிங் கேஸ் மாதிரி தான் சார். இவன் தான் சார் என்கிட்ட வம்பிழுத்தான். சொல்ல போனால் நான் தான் சார் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டுட்டேன் சார். நான் சொன்னது தான் உண்மை சார். இவங்க எல்லாரும் அதை அப்படியே திசை திருப்ப பார்க்குறாங்க. எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து சொன்னேன். எனக்கு ஒரு பிரச்சனைனா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தானே சார் கேட்பாங்க. எந்த ஒரு பொம்பளை பிள்ளையும் தப்பாக பேசுனா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க போய் கேள்வி கேட்க தானே சார் செய்வாங்க. அதைத்தான் சார் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் பண்ணாங்க. இதில் என்ன சார் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் ஏமா இந்த பொண்ணு சொல்கிறதும் நியாயம்தானம்மா, உன் பிள்ளை தானே தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் சார் என் பிள்ளை தப்பு பண்ணான்னு அதுக்காக இப்படி வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய போட்டு அடிப்பாங்களா சார்? இது என்ன சார் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா கேட்கவும் அப்பந்தான் பார்த்தா வானதியும் இங்கே வந்துடுறாங்க. ஏய், நீ எதுக்குடி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா கேட்கவும் சார் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு வானதி சொல்லவும் ஆமாம் நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் இந்தா இங்கே நிற்கிறாங்களே இவங்க தான் சார் என்னோட அம்மா அப்பா. சொல்லியிருப்பாங்களே பாண்டியன் வந்துட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால் எங்கள் அண்ணன் வந்து தட்டி கேட்க போய் அதனால் இவங்கெல்லாம் என் அண்ணனை போட்டு அடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் ஓ நீதானா அது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் ஆமாம் சார் நான் தான் சார். என் பின்னாடி யாரும் சுத்தலாம் இல்லை சார். என்கிட்ட யாரும் வந்து பிரச்சனையும் பண்ணலை சார். இங்கே நிற்கிறானே பாண்டியன், இவனும் நானும் காதலிக்கிறோம் சார். இது எங்கள் வீட்டுக்கு நல்லாவே தெரியும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பாண்டியனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சார் இவங்க இங்கே வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என் அண்ணன் மேலே தான் சார் தப்பு. என் அண்ணன் தான் இங்கே நிற்கிறாங்களே நிலா, இவங்களை வாய்க்கு வந்தபடி தப்பா 4-5 ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்கிட்டு அவங்கள வம்பிழுத்துருக்கான் சார். இவன் தான் சார் தப்பு பண்ணியிருக்கான். மற்றபடி பாண்டியனோ இல்லை இங்கே நிற்கிறவங்களோ யாரும் எந்த தப்பும் பண்ணலை சார் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் ஏய் என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் என்ன ஜென்மமோடி, உன் கூட பிறந்த அண்ணனை போட்டு இப்படி 4-5 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கானுங்க, அதை என்னன்னு கேட்காம இப்படி அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா கேட்கவும் உன் பிள்ளை பண்ணது மட்டும் நியாயமாமா? அவன் என்ன வேலை பார்த்துருக்கான்னு தெரியுமா? இது நான் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கேன், என்ன ஒரு 4-5 ரவுடி பயலுக சேர்ந்து இப்படியெல்லாம் பேசினா நீ அதை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டா இருப்ப. நீ என்ன பண்ணியிருப்பியோ அதைத்தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. அது எப்படி உனக்கு வந்தால் மட்டும் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? இங்கே பாருமா, நியாயம் என்னவோ அதைத்தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் என்னம்மா இந்த பொண்ணு சொல்கிறத பார்த்தா உன் பிள்ளை தான் தப்பு பண்ணியிருக்கான் போல. இங்கே பாருங்க, இதோட இதை விட்டுருங்க.
நீங்க அடிச்சதும் தப்பு, அவன் பேசுனதும் தப்பு. இதை இப்படியே பேச்சுவார்த்தையோட சரி பண்ணிட்டு விட்டுடுங்க. இத பெருசா கேசாலாம் ஆக்கிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை பார்த்தா வந்த வேகத்துல திரும்ப போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு வானதி அம்மா அப்பா வந்துட்டு, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி, எப்படிடி உன்னால மட்டும் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது, உன்னைய போய் என் வயிற்றுல பெத்தேன்னு நினைக்கல, எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது, கொஞ்சமாவது இந்த வீட்டு பிள்ளை மாதிரி நடந்துக்கிறியாடி, எப்போ பார்த்தாலும் அந்த பாண்டியன் குடும்பம்தான், உன்னை எந்த நேரத்தில் பெத்து தொலைஞ்சேன்னு தெரியல, வாடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா அப்பா வந்துட்டு வானதியை கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. வானதியை பார்த்தா திரும்பி திரும்பி பாண்டியனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அடுத்து சேரன் பாண்டியன் சோழன் எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்பந்தான் நிலா வந்துட்டு சோழனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா பாண்டியன், சரியான பஜாரி குடும்பமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பாண்டியனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க நிலாவை பார்த்தா சோழனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இத பாண்டியன் பார்த்துடுறாரு. டேய் சோழா, அவங்க உன்னையவே பார்க்குறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும், யாரு நிலாவா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. ஆமாண்டா, அப்ப இருந்து அவங்க உன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும் சோழன் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. உடனே நிலா வந்துட்டு வேகமா ரூமுக்குள்ள போயிடுறாங்க. ரூமுக்குள்ள போய் உட்காந்து சோழனை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியான ஃப்ராடு தான் இவன், போய் சொல்லி இருக்கான், ஏமாத்தி இருக்கான், ஆனா நிறைய நல்ல விஷயம் பண்றானே, இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அவன் ஏமாத்துனதெல்லாம் மண்டையில நிக்கவே மாட்டேங்குது, எல்லாம் அப்படியே மறந்து போயிருது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம எவ்வளவு பாதுகாப்பா இருந்தோமோ அதை விட பல மடங்கு இங்க பாதுகாப்பா இருக்கோம். நமக்கு ஏதாவது ஒண்ணுனா எல்லாரும் சேர்ந்து வந்து தட்டி கேட்குறாங்க. அதுலேயும் சோழன் வந்துட்டு இனிமேல் நிலா கிட்ட வம்புழுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லி அவனை அடிச்சான். பரவாயில்ல, நிறைய நல்ல விஷயம்லாம் பண்ணத்தான் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா சோழன் மேல காதல் வருது. சோழன் பண்ண தப்பு எல்லாமே சுத்தமா நிலாவுக்கு மறந்து போயிருது. சோழன் பண்ண எல்லா நல்ல விஷயங்களையும் நிலா நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோழனை கட்டி பிடிச்சி, நீங்க பண்ணதுக்கு எல்லாமே ரொம்ப நன்றி, நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க தான், ஆனா நீங்க பண்ண தப்பு எல்லாமே நீங்க பண்ண நல்லதுல மொத்தமா கரைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழனை நிலா கட்டி பிடிச்சி நன்றி சொல்ற மாதிரி நிலா கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க.